பாருங்கள், இப்போ 3 ப்ளவுஸில் வந்து 3 ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பானைக்கு, இது ஒரு டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பானைக்கு வந்து நல்ல கிளாத் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் பானைக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வேறு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நல்ல கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்ல கிளாத் வந்து இப்போ இது வந்து பேக் சைடு பானைக்கு இப்படி வைக்கிறோம். ஆனால் வந்து நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை நம்ம நாட் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து இன்விசிபிளாக எப்படி நாட் வைக்கிறது அப்படிங்கிறது அந்த டிப்ஸுங்க. இப்போ மேலேருந்து 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சோ நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் லைனிங் துணியில் வந்து மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம குண்டூசி குத்திக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அப்போ தான் நகராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து குண்டூசி குத்திக்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. புதுசாக பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய சேனல்ஸில் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து திருத்திக்கிறேன். எல்லாமே நீங்கள் கொடுக்குற இது தான் எனக்கு. இப்போ பாருங்கள், 2 நாட் எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து. இப்போ இந்த ஒரு நாட் பாருங்கள். இப்போ ஷோல்டர் எதுவுமே ஃபினிஷ் பண்ண வேண்டாம், தைக்க வேண்டாம். தைக்காதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த நாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சு கோடு போட்டாச்சு. உங்களுக்கு 3 இன்ச்சு வேணாலும் 3 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், இப்போ இந்த லேஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா 2 இதுக்கும் நடுவில், அதாவது லைனிங் கிளாத்துக்கும் நல்ல கிளாத்துக்கும் சென்டரில் உள்ளே வச்சு பாருங்கள், அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, 2.5 இன்ச்சு அளந்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணுங்க. பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். இந்த நாட் வந்து அந்த 2 கிளாத்துக்கும் சென்டரில் வச்சு நம்ம எந்த இறக்கத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வைக்கணுங்க. வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணோம். அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு 2-3 டாட் போட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த ரெடிமேட் லேஸ் எல்லாம் வந்து நிற்கும், இல்லைன்னா வந்துருங்க, கலண்டு வந்துடும். ஸோ அதுக்காக ஒரு 2-3 டானிங் மட்டும் போட்டுட்டு அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு நாட் எடுத்திருக்கோம். இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட்டாக அதே மார்க் பண்ணியிருக்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு நீளமாக வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இது வந்து இப்போ நான் பேக் சைடுக்கு தான் காமிச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து அக்கட் பண்ணிக்கலாம். குண்டூசியெல்லாம் கழட்டிட்டு பானைக்குனால 2 சைடு மட்டும் அக்கட் பண்ணால் போதுங்க. அந்த கார்னரில் ரவுண்ட் நெக்குனா தான் நிறைய பக்கம் வந்து நம்ம அக்கட் போடணும். இதுக்கு 2 இடத்துல அக்கட் போட்டால் போதும். அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த நாட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கிளாத்தை வந்து திருப்பணும். உள்ளே வச்சு திருப்பும்போது பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஆயிரும். ஸோ பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், பிசுரெல்லாம் தெரியாது. ஸோ இந்த டைப்லேயும் நம்ம வந்து தைக்கலாம். இன்னொரு வீடியோவில் போட்டது வந்து தைச்ச ப்ளவுஸில் தான் நான் அந்த மாதிரி வைக்க சொல்லியிருக்கேன். இது புதுசாக தைக்க போகிற ப்ளவுஸுகளில் நாட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இன்விசிபிள் பண்ணி தைச்சிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க, புதுசாக பழகிறவங்க, அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நாட் வந்து குத்தவும் செய்யாது, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறனால நமக்கு அதை பற்றி ஃபீலிங்கும் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங். அவ்வளோதான் பாருங்கள். இந்த பானைக்கு இந்த நாட் வைக்கிறது வந்து இன்விசிபிள் நாட் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம குஞ்சமோ பாசியோ எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு ஐடியாக்காக, ஒரு டிப்ஸ்க்காக தான் இது போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு, சரிங்களா? நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன டிசைன் தான். இப்போ இது வந்து ரவுண்ட் நெக் எடுத்திருக்கேன். நல்ல கிளாத் மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். இது வந்து ரவுண்ட் நெக்கு, ஓகேங்களா?
இந்த ரவுண்ட் நெக்கில் வந்து டிசைன் எப்படி ஒரு கிளாத் வந்து வச்சு டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி வந்து பட்டு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா, பட்டு சேரீயில் வந்திங்கன்னா பார்டர் மட்டும்தான் அகலமாக இருக்கும். அந்த பார்டரை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த கை நீள பார்டரை வந்து ரெண்டையுமே அட்டாச் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு ஃபுல்லாக வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க. அதாவது கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பார்டர் அளவு ஒரு சைஸ் ஒரு 8 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதை ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தைக்கிறது நம்ம வீட்டில் போடுற ப்ளவுஸு சேரீகளுக்கும் நம்ம ப்ளவுஸுக்கு தைச்சிக்கலாம். பட்டு சேரீகளுக்கும் அழகாக இருக்குது இது மாதிரி தைக்கிறதுக்கு. ஃபுல்லாக வந்து இது கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நிறைய பீஸ், எவ்வளோ பீஸ் வருதோ அவ்வளோ பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெக்குக்கு போக மிச்சம் இருந்துச்சுனாலும் அது வந்து நாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடித்து திருப்பி நாட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கிராஸாக வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ்லாம் அட்டாச் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ ப்ளவுஸ் எடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக வந்து நார்மலாகவே எப்பவும் போல் நெக்குக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து அடிச்செல்லாம் திருப்ப வேண்டாங்க, நார்மலாக தைச்சா போதும். தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பட்டு சாரி இது தைச்சிருக்கோம் இல்லைங்களா கிராஸ் பீஸு, இந்த கிராஸ் பீஸ் பாருங்கள் பின் சைடு, அதாவது லைனிங் கிளாத் மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரணுங்க. ரெண்டாக மடிக்கணும். ரெண்டாக மடித்து இப்படியே தைச்சிட்டு வரலாம். ரெண்டாக மடித்து உங்களுக்கு தைக்க முடியல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக மடித்து ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அது மேலே வச்சு தைங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ரெண்டாக மடித்து தைக்கும்போது நமக்கு கொனையாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு அது அப்படி மடித்து உடனே தைக்க முடியல அப்படிங்கும்போது ரெண்டாக மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ரெண்டாக மடித்து அப்படியே தைச்சிட்ருக்கிறேன். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேங்க. அதாவது கொஞ்சோண்டு கிளாத் இருந்தாலும் அதில் எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. அவ்வளோதான். இப்போ இது சுற்றி வர வந்து அட்காட் போட்டுக்கலாம். பாருங்கள் தைச்சாச்சு. ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃபுல்லாக அட்காட் போட்டு கீறி விட்டுக்கலாங்க. கீறினாலும் சரி, இல்லை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணாலும் நீட்டாக தான் இருக்கும். நான் சும்மா ஒரு இதுக்காக தான் காமிச்சிட்ருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரியும் தைக்கலாங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் போட்டிருக்கேங்க. பாருங்கள், இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, மடித்து முன்னாடி பக்கம் வந்துடும். முன்னாடி பக்கம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து தையல் போட்டுடலாம். அதாவது இந்த கார்னரில், முன்னாடி பக்கம் அந்த கார்னரில் வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெய்லி ஏதோ ஒரு வீடியோஸ் நான் போடுறேன், ஷார்ட்டும் போடுறேன், பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாவது கிடைக்கும், அதுக்காக தான் சொல்கிறேங்க.
அவ்வளோதான். ஒரு தடவை தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் வந்து இந்த அமுத்தி வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், தைக்கும் போதே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். இது நம்ம பட்டு சாரிக்கெல்லாம் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி தைச்சி போட்டோம்னு வைங்க, அதாவது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடு பார்க்குறக்கு. ரொம்ப கிராண்டாலாம் ஒர்க் பண்ணுங்கிறது கிடையாது. இது போட்டாலே கிராண்டாக தான் இருக்குங்க பார்க்குறக்கு. அதாவது சாரியோட இதில் வச்சு அந்த பார்டர்களை வச்சு தைக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. செமையாக இருக்குதுங்க. அந்த ஒரு லேயர் மட்டும் வரும்போது அந்த ப்ளவுஸ் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களாம் இந்த மாதிரி தைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிச்ச கிளாத் இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்கொயர் டைப்பில் தைச்சி அதுக்கு ஒரு பைப்பிங் மாதிரி வச்சு பாருங்கள் சென்டரில் வந்து ப்ளவுஸில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அது மிச்ச துணி இருந்தனால இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் தான் வச்சுருக்கேங்க. வச்சு அது மேலே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிசுரெல்லாம் இருந்ததுன்னா ஊசி வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லாம் உள்ளே தள்ளி விட்டு தைச்சிக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம தைச்சிக்கலாங்க. ஸ்கொயராகவும் தைக்கலாம், ரவுண்டாகவும் தைக்கலாம், லீஃப் டைப்லேயும் தைக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம் தான். என்ன டிசைன் வேணுமோ நம்ம அந்த மாதிரி தைச்சிக்கலாம். பண்ணி தைச்சாச்சு. இது மேலே வந்து அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன கோல்டு பட்டன் மாதிரி வச்சுட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த கோல்டு பட்டன் வைக்கலாம், இல்லை இந்த ப்ளூ கலரு ப்ளவுஸோட கலர்லேயும் நம்ம வச்சோம். ப்ளவுஸோட கலர் வச்சாலும் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நான் சும்மா கோல்டு பட்டன் வச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3வது ப்ளவுஸு. ஒரு பேக் பட்டன் இதுங்க. இது பேக் பட்டன் மட்டும் தைச்சிருக்கேன். பேக் பட்டன் வச்சு ஓப்பன் வச்சு தைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு நாட் வந்து நம்ம நார்மலாக வந்து ஷோல்டரில் தான் கீழே வைப்போம். அதாவது 3 இன்ச்சு கீழே இறக்குமா தான் இந்த நாட் வந்து வைப்போம். கஸ்டமர் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக தைச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா தான் பாருங்கள். இப்போ இந்த பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து இன்னும் டாட் பிடிக்கல நான். சரிங்களா? இப்போ இந்த டாட் வந்து மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம எந்த இடத்துல நம்ம டாட் வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து பேக்கில் வந்து நம்ம டாட் வைப்போம் இல்லையா, அந்த டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடமும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த டாட் வச்ச இடத்துல இந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டை வச்சு அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க. அந்த நாட்டும் நம்ம அப்படியே பிடிச்சிக்கணும். பாருங்கள், மறுபடியும் காமிக்கிற பாருங்கள். இந்த இடத்துல 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வச்சு பாருங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி எவ்வளோ இது வருதோ அந்த அளவுக்கு நம்ம டாட் பண்ணிக்கலாம். அது நகருது அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் அந்த இடத்துல மட்டும் ஸ்பாட்டில் வச்சு ஒரு சின்ன தையல் போட்டுட்டு அப்புறம் கூட நம்ம திருப்பியும் கூட தைக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து தைக்க நகர்ந்துகிட்டே போகும். ஸோ அதனால் அந்த நுனியில் மட்டும் வச்சு ஒரு சின்ன டாட் போட்டுட்டு அப்புறம் கூட நம்ம மடித்து தைச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த நாட் வச்சு 1.5 இன்ச்சு உயரத்தில் வச்சு அந்த நாட் வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி இதுக்கும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அந்த நாட் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 2-3 டாட்டு போட்டோம்னா தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இல்லைன்னா பிச்சுட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எந்த இடத்துல வந்து நாட் வருதுன்னு பாருங்கள். இது வந்து இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஹூக் வச்சு அந்த பட்டன் மாட்டணும்னு வைங்க, இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து வரும். பேக் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.